ஹஜ்மே நமஸ்தே மக்களே! நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அனிடாகிஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2024ல வெளியான நம்ம டெய்லி பார்க்குற அனிமே ஆத்தரோட ஒரு லைஃப் மூவியா எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் லுக் மேன் பை த ஆத்தர் ஆஃப் செயின்ட் சாப்டர். உங்களுக்கு சைலண்ட் வாய்ஸ், ஐ வாட் இன்ட் எ பேன்கிரியாஸ் மாரி படம்லாம் பிடிக்கும்னா, கண்டிப்பா இந்த படத்த செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டோரியில நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது 2 கேரக்டர். அயுமி ஃபுஜினோ, அப்புறம் கியோமோட்டோ. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆர்டிஸ்டிக் ரைவல்ரியா மாறி, அது நெறைய எமோஷன் கலந்து தட்சுகி ஃபுஜிமோட்டோ கிரியேட் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு கூட இந்த படத்த சொல்லலாங்க. அயுமி ஃபுஜினோ தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர். இவங்க 4த் கிரேட் படிக்கிற ஒரு பொண்ணு. ஜப்பான்ல மாங்கா வரையறது சின்ன வயசுலேருந்து பல பேருக்கு கனவா இருக்கும். பட் இதுவரைக்கும் அயுமி வந்து ஒரு ப்ராடிஜின்னு கூட சொல்லலாம். நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது வீக்லி நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? இந்த பொண்ணோட ஸ்கூல்லயும் வீக்லி நியூஸ் பேப்பர் வரும். அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு 4 ஷாட் மாங்கா அயுமி வரைவா. அந்த அயுமி அவளோட மாங்காவ அவ ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவா. அவளோட சில ஃப்ரெண்ட்ஸ் அவ ஃபியூச்சர்ல பெரிய மாங்கா ஆத்தர் ஆக முடியும்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு நாள் அயுமியோட டீச்சர் இந்த 4 ஷாட் மாங்காவ கியோமோத்தோன்னு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. கியோமோத்தோ யாருன்னா அயுமியோட பக்கத்து கிளாஸ் பொண்ணு. அண்ட் அவளுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு. அதனால அவ ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டா. அப்புறம் யாருமே இதுவரைக்கும் கியோமோட்டோவ பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவளுக்கு மாங்கா வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதனால அயுமியும் சரி நான் நெக்ஸ்ட் வீக் நியூஸ் பேப்பர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் கியோமோட்டோவோட மாங்காவ படிச்சுட்டு இந்த டிராயிங் அயுமியோட டிராயிங்கோட நல்லா இருக்குன்னு பேசுறாங்க. ஆனா அயுமியால அதை ஏத்துக்க முடியாது. அதனால அயுமி இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா எல்லா வாரமும் கியோமோட்டோவோட டிராயிங் இன்னும் பெட்டர் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு சொல்லுவாங்க. அயுமியோட அக்கா என் கூட வந்து கராத்தே பிராக்டிஸ் பண்றியான்னு கேட்பாங்க. ஆனா அயுமி இன்னும் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணுவா. எவ்வளோ கஷ்டப்பட்டும் அவளால கியோமோட்டோவோட பெட்டரா வரைய முடியல. ஸோ இதனால அயுமி மாங்கா வரையறத குவிட் பண்ணிடுவா. அயுமியோட மிடில் ஸ்கூல் கிராஜுவேஷன் அப்ப அயுமியோட டீச்சர் அவளை கூப்பிட்டு கியோமோட்டோவோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அயுமி ஓகே சொல்லிட்டு கியோமோட்டோ வீட்டுக்கு போறான். காலிங் பெல் அடிச்சு பார்த்தோம், யாரும் வந்து கதவை திறக்கல. அப்போ அயுமி ஒரு சின்ன கியூரியாசிட்டியில வீட்டுக்குள்ள போயிடுறான். உள்ள போய் பார்த்தா ஒரு ரூம் கிட்ட நிறைய டிராயிங் புக்ஸ் அண்ட் மாங்கா எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அயுமி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்ல மாங்கா பேனல் வரைய ஆரம்பிக்கிறான். கியோமோட்டோ வெளியே வர மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற எல்லாம் அவளுக்கு சியர் பண்ற மாதிரியும் ஒரு சீனை வரைய ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா கையில இருக்கிற அந்த பேப்பர் ஸ்லிப் ஆகி அந்த டிராயிங் கியோமோட்டோவோட ரூம்குள்ளேயே போயிடும். ஆனா அடுத்த நிமிஷமே கியோமோட்டோ வீட்ல இருந்து வெளியே ஓடி வந்து பார்க்க அயுமியும் அவளோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆவா. இப்ப கியோமோட்டோவும் நான் உங்க பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு அண்ட் அயுமி தான் அவளோட பெரிய இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவா. அப்புறமா அயுமி 3வது ஸ்டாண்டர்ட்ல வரைஞ்ச மாங்கா பேர்லாம் சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. கையில பேப்பர் எதுவும் கிடைக்காதனால என்னோட கோட்லயே சைன் போட முடியுமான்னு கியோமோட்டோ கேட்க அயுமியும் சைன் போட்டுருவா. அப்புறமா ஏன் நீங்க மாங்கா வரையறத நிறுத்திட்டீங்கன்னு கேட்க அயுமி கொஞ்ச நேரம் யோசிச்சு இல்ல நான் ஒரு மாங்கா காம்படிஷனுக்கு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கல என்னால அடுத்த ஸ்டெப் போக முடியல அதனாலதான் நான் நிப்பாத்திட்டேன்னு கொஞ்சம் பெருமையாவே சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை கேட்டு கியோமோட்டோ இம்ப்ரெஸ் ஆக ஒரு சந்தோஷத்திலே அயுமி வீட்டுக்கு மழையிலேயே ஓடி. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அயுமியும் கியோமோட்டோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அயுமி போற வழியெல்லாம் கியோமோட்டோ அயுமியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அயுமியும் கியோமோட்டோவும் சேர்ந்து இந்த மாங்காவை வரைய ஆரம்பிக்கிறாங்க. அயுமி ஸ்டோரி அவுட்லைன் அண்ட் கேரக்டர் வரைய கியோமோட்டோ பேக்ரவுண்ட் வரையறான். இப்படி வரைஞ்சி 1 இயரா வரைஞ்சி இந்த மாங்காவை காம்படிஷனுக்கு 2 பேரும் சப்மிட் பண்றாங்க. அந்த மாங்காவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 மில்லியன் ஜெயிக்குது. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்டரியாவும் மாறுது. இந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ண ஒரு நாள் ஃபுல்லா சிட்டிக்கு போய் பிடிச்சதை சாப்பிட்டு அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய ஒன் ஷாட் மாங்கா வரைஞ்சு பிரைஸ் வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மாங்கா சீரியலைசேஷன் அவங்களோட 18வது வயசுல கிடைக்குது. இது அயுமியோட பல நாள் கனவு. அயுமி சந்தோஷமா ஓகே சொல்றப்ப கியோமோட்டோ தயங்குறான். அப்புறமா கியோமோட்டோ நான் பேக்ரவுண்ட் ஆர்ட் படிக்க போறேன், நான் ஒரு ஆர்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணி படிக்க போறேன்னு சொல்ல அயுமிக்கு அந்த ஐடியா பிடிக்காது. இது வரைக்கும் அயுமிய மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்த பொண்ணு லைஃப்ல அவளுக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறா. அயுமியும் நான் எனக்கு அசிஸ்டன்ஸ் வச்சு வரைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு
இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நாட்களும் கடந்து போக, அயுமி அவளோட மாங்காவ அசிஸ்டன்ட்ஸ் வச்சு சீரியலைஸ் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அண்ட் கியோமோட்டோ படிக்க போயிடுறா. ஒரு நாள் நியூஸ்ல கியோமோட்டோ படிக்கிற ஆர்ட் ஸ்கூல்ல ஒரு சைக்கோ கோடாரி எடுத்து நெறைய பேர மாஸ் மர்டர் பண்ணிட்டான்னு ஒரு நியூஸ் கேட்க, அயுமி உடனே ஃபோன் எடுத்து கியோமோட்டோவுக்கு கால் பண்ணி பார்க்குறா. பட் இந்த கால யாருமே அட்டெண்ட் பண்ணல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அயுமியோட மாங்காவும் ஹைடேஸ்ல போற மாரி காமிச்சு, கியோமோட்டோவோட ஃபியூனரலையும் காட்டுறாங்க. இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் ஒரு மாரி சேடா இருந்தாலும், கடைசியில கியோமோட்டோவோட ஃபியூனரல அட்டெண்ட் பண்ணிட்ட அப்புறம், அயுமி கியோமோட்டோவோட வீட்டுக்கு போவா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அந்த சீன காட்டுறாங்க. கியோமோட்டோ அயுமி வரைஞ்ச அந்த மாங்கா பேன்ல பத்திரமா வச்சிருக்கிறத பார்த்துட்டு, அயுமி அத கிழிச்சு போட்டுட்டு அழுவ, கியோமோட்டோவ நான் வெளியில கூப்பிடாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லன்னு நினைச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சா. பட் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி காட்டி, கியோமோட்டோ வெளிய வரலனாலும் அந்த ஆர்ட் ஸ்கூலுக்கு போற மாரி, அண்ட் அத கொலைக்காரன் வர அப்ப கரெக்ட்டா அயுமி வந்து அவன அடிச்சுட்டு கியோமோட்டோவ காப்பாத்துற மாரி காட்டியிருக்காங்க. இப்பதான் ஆனா கியோமோட்டோ ஃபர்ஸ்ட் டைம் அயுமியோட பேர கேட்க, அண்ட் அகைன் அவளோட பெரிய ஃபேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்தா, அயுமி கியோமோட்டோவோட ரூம்குள்ளார போக, கியோமோட்டோ வரைஞ்ச அந்த மாங்கா பேனல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா, அந்த கியோமோட்டோவோட கோட் அயுமியோட சைனோட இருக்கிறத பார்த்துட்டு, அயுமி அழுதுகிட்டு மறுபடியும் வந்து அவளோட மாங்கா கேரியர பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த படத்துல சொல்ல வர்றது என்னன்னா, நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம லைஃப் போய்க்கிட்டே தான் இருக்கும். அதே மாரி தான் மாங்கா ஆர்டிஸ்ட்டோட லைஃப்பும். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த லைஃப் போய்க்கிட்டே தான் இருக்கு. அவங்க மாங்கா வரைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே. அண்ட் கண்டிப்பா இந்த படத்த எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இதே மாரி ஸ்டோரீஸ் அண்ட் அனிமே ரிவ்யூஸ் நீங்க டெய்லியும் பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு, அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க.